ராமநாதபுரம் பேராவூர் மேற்கு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 79வது பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பூக்குழி இறங்கும் இடத்தில் தேங்காய் பழம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. ஆலய தலைவர் கருப்பையா, துணைத் தலைவர் குருசாமி, தொழிலதிபர்கள் வேலு மனோகரன், வேலு கதிரேசன், காவல் ஆய்வாளர் ஹென்றி அமல்தாஸ், நிர்வாகக் குழு விழா கமிட்டியினர்கள், திருவள்ளுவர் முதியோர் சங்கம், மகளிர் மன்றம், பேராவூர் மேற்கு ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்மன் ஆலயங்களில் பூக்குழி இறங்கும் நிகழ்வு என்பது பக்தர்களின் அபார நம்பிக்கையாகவும் அம்மனின் அருள் சக்தியையும் வெளிப்படுத்தும் மிக முக்கிய வழிபாட்டு முறைகளுள் ஒன்றாகும். பூக்குழி இறங்கும் இடத்தை தூய்மைப்படுத்தி அதை சுற்றிலும் புனித நீர் தெளிக்கப்பட்டு கோலமிட்டு மாவிலை தோரணங்கள் மற்றும் வேப்பிலைகளால் அலங்கரிக்கப்படும். பூக்குழியில் விறகுகளை அடுக்கி நெருப்பு மூட்டுவதற்கு முன் அக்னி தேவதையும் சப்த மாதர்களையும் எல்லை தெய்வங்களையும் அந்த இடத்தில் ஆவாகனம் செய்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் செய்வார்கள். வேப்பமரம், நாவல் மரம் போன்ற புனித மரங்களின் விறகுகள் பயன்படுத்தப்படும். விறகுகள் எரிந்து கங்கு சமமாக பார்க்கப்பட்ட பிறகு அக்னியின் உக்கிரத்தை தணிக்கவும் அதை மங்களகரமானதாக மாற்றவும் மஞ்சள், நீர், பால் மற்றும் மலர்கள் அக்னிக்கு நைவேத்தியமாக தெளிக்கப்படும். கோவிலின் பூசாரி அல்லது தலைமை சாமியாடி அம்மனின் சக்தி கரகம் மற்றும் வேப்பிள்ளையுடன் முதலில் பூக்குழிக்கு சிறப்பு பூஜை செய்வார். எலுமிச்சம்பழம், தேங்காய், வெற்றிலைப்பாக்கு மற்றும் மலர்களை அக்னிக்கு நைவேத்தியமாக அர்ப்பணிப்பார்கள். அருள் வந்து நிற்கும் பூசாரி அல்லது காப்பு கட்டிய முதன்மை பக்தர் ஓம் சக்தி பராசக்தி அல்லது மாரியாத்தா என்ற கோஷத்துடன் முதலாக பூக்குழியில் இறங்குவார். அவரை தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் வரிசையாக இறங்குவார்கள். பக்தர்கள் அனைவரும் பூக்குழி இறங்கி முடிந்ததும் சூடாக இருக்கும் தீக்குண்டத்தை சாந்தப்படுத்தவும் அம்மனின் அருளுக்கு நன்றி தெரிவிக்கவும் பக்தர்கள் அனைவரும் பூக்குழி இறங்கி முடிந்ததும் சூடாக இருக்கும் தீக்குண்டத்தை சாந்தப்படுத்தவும் அம்மனின் அருளுக்கு நன்றி தெரிவிக்கவும் அதன் மீது பெருமளவில் பால் மற்றும் மஞ்சள் நீர் ஊற்றி அக்னியை சாந்தப்படுத்துவார்கள். பூக்குழி இறங்கிய பக்தர்களின் பாதங்களில் மஞ்சள் நீர், பால் மற்றும் வேப்பிலை நீர் தெளிக்கப்படும். அது அவர்களின் பாதங்களை குளிர்விப்பதோடு தீப்புண் ஏதும் ஏற்படாமல் பாதுகாக்கும். பூக்குழி முடிவடைந்தவுடன் அம்மனின் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனையும் காட்சியளிக்கப்படும். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமாக திருநீரு, குங்குமம் மற்றும் மஞ்சள் நீர் வழங்கப்படும். பூக்குழி வழிபாடு என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, உடலாலும் மனதாலும் தூய்மை அடைந்து அக்னி பகவானின் சாட்சியாக தங்கள் நேர்த்திக்கடனை அம்மனுக்கு செலுத்தும் உன்னதமான ஆன்மீக அனுபவமாகும். தீவிர விரதமும் அம்மன் மீதான அசையாத நம்பிக்கையுமே பக்தர்களை அந்த சூடான தன்னலிலும் மலர் மீது நடப்பது போல நடக்க செய்கிறது.